அரபியில சபு அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு 3 லெட்டர், சீன் பா ஐன். இதுல 2வது லெட்டரா இருக்கக்கூடிய பாவுக்கு சுக்குனூன் தான் ஒரு அர்த்தம், அந்த பாவுக்கு பேஷன் தான் இன்னொரு அர்த்தம். இந்த வித்தியாசத்தை நாம குரான்லயே பார்க்கலாம். 69வது சூரா, 69வது அத்தியாயம், 7வது வசனம், 7வது ஆயத்து. இதுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாவுக்கு சுக்குன் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமன் ஃபதரல் கௌம் அப்படின்னு அந்த ஆயத்து போகும். இந்த ஆயத்தை இதை பத்தி அல்லாஹ் தாலா சொல்றான் அப்படின்னா, ஆது கூட்டத்தினருக்கு அல்லாஹு தாலா சூறாவளி காற்றின் மூலமாக ஒரு தண்டனையை இறக்கலாம். அது கிட்டத்தட்ட 7-8 நாட்கள் நீடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல சொல்றான். அப்ப பாவுக்கு சுக்குன் இருந்தா சபு அப்படிங்கிற வார்த்தைக்கு 7 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே பாவுக்கு பேஷ் இருந்துச்சு அப்படின்னா 5வது சூரா மாயிதால 3வது ஆயத்து, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீர் அப்படின்னு எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் ஹராமானது அப்படின்னு அல்லாஹு தாலா ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டே வருவான். போட்டுக்கிட்டே வந்து அதுல வமா அகல சபுஉ இல்லா மா தக்கைத்தும், வமா அகல சபுஉ கீறி கிழிக்கக்கூடிய நகங்கள் உடைய பிராணிகள், விலங்குகள் சாப்பிட்டதையும் நீங்க சாப்பிடக்கூடாது, அதுவும் ஹராமு. புலி, சிங்கம், கரடி இந்த மாதிரி கூர்மையான நகங்கள் உள்ள விலங்குகள் சாப்பிட்ட மிச்சத்தையும் நீங்க சாப்பிடக்கூடாது, அதுவும் ஹராமு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இங்க சபு அப்படின்னு பாவுக்கு பேஷ் இருந்துச்சு அப்படின்னா கூர்மையான நகங்களுடைய மிருகங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சபு அப்படின்னு பேஷ் வந்துச்சு அப்படின்னா